ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய பரபரை எபிசோட என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய மாசிலா மணிக்கிட்ட பார்த்திங்கன்னா நம்ம இலக்கியா பார்த்திங்கன்னா இப்படி தான் அஞ்சலியோட வாழ்க்கையை நான் காப்பாற்ற ரொம்பவுமே ட்ரை பண்ணுறேன். ஆனால் அவள் புரிஞ்சிக்க மாட்டான். இப்போவுமே இந்த அஞ்சலி பண்ணிட்டு போன தப்பால் கார்த்தி டெய்லியுமே குடிச்சிட்டு வீட்டுக்கு வரான். அவன் எங்கே ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கிறான்னு எங்களுக்கு தெரியல. வீட்டான ரொம்பவுமே அசிங்கமாக பேசுகிறாங்க. அதனால் அத்தை ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. இனிமேல் அஞ்சலியை கார்த்திக் கூட சேர்த்தியும் வைக்கிறதுலையும் அதே போக கார்த்திக் 2வது கல்யாணம் கூடிய சீக்கிரமே பண்ணுறதா கௌதமும் ஜானியும் பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கான ஜோசியும் எல்லாமே பார்த்துட்டாங்க. கார்த்திக் எல்லாமே நல்லா இருக்குன்னு இருக்காங்க. நான் எப்படியாவது அதை தடுத்து நிறுத்திடணும் அப்படின்ட்டு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் என்னால் முடியல. இப்போ கூட நானும் கௌதம் அதை பற்றி நான் அதை பற்றி தான் உங்ககிட்ட பேசியிருக்கணும் அப்படின்ட்டு கௌதம் என்கிட்ட கோவப்பட்டு ரோட்லேயே இறக்கி விட்டு போயிட்டாரு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. என்னுடைய வாழ்க்கையும் இப்படி ஆகுது, இவளுடைய வாழ்க்கையும் நான் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். ஆனால் அது கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க மாட்டாளே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, நீ கொஞ்சம் வீட்டில் பேசுமா, இல்லைனா அந்த அஞ்சலியோட வாழ்க்கை வீணாக போயிடும். அவளை பெத்த பார்த்துக்கு நான் என்னென்னத்தெல்லாம் அனுபவிக்க வேண்டியது இருக்கோ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாசிலாமணி சொல்கிறாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கௌதம் சார் கோவப்படுறது சரியான விஷயம் தாங்க. ஃபஸ்ட்டு வாட்டி நம்ம இலக்கியா மாமா வீட்டுக்கு போனது லட்சுமிக்கு உடம்பு சரியில்லை, அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்க்க போனது ஓகேங்க. சரி, இந்த அஞ்சல் கூட சண்டை பிடிச்சிட்டு சரி போகிறப்ப அவங்க பாட்டுக்கு போயிருக்கலாம். மாமா என்ன உங்கள் பொண்ணு இப்படி சொல்லுது, என் அம்மாவும் தம்பியை நிம்மதியாக வாழ விட மாட்டேன்றாலே, நான் பேசாத எங்கள் அம்மாவும் தம்பியை கூப்பிட்டு போயிடலாமா அப்படின்ட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா ஆயிருக்கும். நம்ம கௌதம் சார் சந்தேகப்பட்ட மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி மாசிலாமணி கையில் இப்படி தான் அஞ்சலியை கழட்டி விட்டுட்டு கார்த்திக் 2வது கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கான ஏற்பாடெல்லாம் கூடிய சீக்கிரம் நடைபெறும். அதுவும் போக லீகலாக இந்த அஞ்சலிக்கு கூடிய சீக்கிரம் நோட்டீஸை அனுப்புறதா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் போட்டு உடச்சிட்றாருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இலக்கியா வீட்டுக்கு போனது, இலக்கியா நீ வீட்டுக்கு வந்தீங்கன்னா அவ்வளோதான்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய கௌதம் சார் கோவப்படுவாரா இல்லை சாதுவோ பேசி முடிக்கலாம் வீட்டுக்குள்ளே அப்படின்ற மாதிரி சைலண்ட்டாக இருக்க போகிறாரா அப்படின்றதாங்க இருக்க போகுது. ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம இலக்கியா ஒரு விஷயம் கரெக்டாக அவங்க அம்மா பார்க்க போனது சரின்னு இருந்தாலும் நம்மளுடைய மாசிலாமணிகளை உண்மையை சொன்னது ரொம்பவுமே தப்பு. அவர் போயிட்டு கண்டிப்பாக அஞ்சலி கையிலலாம் இந்த விஷயத்தை சொல்லி அந்த அஞ்சலி ஏதோ ஒரு பிளான் பண்ணி இதை நிறுத்த, நம்மளுடைய கார்த்திகோட கல்யாணத்தை நிறுத்த பாப்பா அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த அஞ்சலிக்கு விஷயமே தெரிஞ்சாலே அவளால் எதுவுமே நடக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காத நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். முடிஞ்சிச்சு சப்ஸ்கிரைப் பண்ண